முக்கிய செய்தி. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கடந்த 2013 நடைபெற்ற கடத்தல் வழக்கில் இருந்து தீரன் சின்னமலை பேரவை யுவராஜ் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? தற்போது அவர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதற்கான காரணங்கள் என்னென்ன? வணக்கம். அதாவது பார்த்தோம்னா, கடந்த 2013ஆம் ஆண்டு திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் திருவாரூர் மாவட்டம் பொத்தங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஏமலதா. அப்போது அவருடைய வயது 19. இவர் பெருந்துறை உள்ள கல்லூரியில் படிக்கும்போது ஈரோடு அருகே உள்ள சென்னிமலை பிடாரி பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவரை 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் காதலித்து மேச்சேரியில் திருமணம் செய்து கொண்டார். இதன் பின்னர் பிப்ரவரி மாதம் வீட்டிலிருந்து வெளியேறி ஏமலதா பாலாஜியுடன் கோவை கருமத்தம்பட்டியில் வசிக்க வந்தனர். இந்த பிரச்சனையில் இருந்து விடுவிப்பதற்காக அப்போதைய ஏமலதா கணவர் பாலாஜி சரவணன் என்பவரை அணுகியுள்ளார். இதையடுத்து சரவணன், அமுதரசு, யுவராஜ், அதாவது தற்போது தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை நிர்வாகி யுவராஜ் ஆகிய 3 பேரும் சேர்ந்து கருமத்தப்பட்டியிலிருந்து ஏமலதா பாலாஜி ஆகிய இருவரையும் பெருந்துறை புதிய பேருந்து நிலையத்துக்கு வரவழைத்து அங்கிருந்து உதவி செய்வதாக சொல்லி இருவரையும் காரில் கடத்தி சென்று அமுதரசு தோட்டத்து வீட்டில் அடைத்து வைத்துள்ளனர். அப்போது ஏமலதா தாயார் மஞ்சுளாவிடம் உங்களது மகள் மற்றும் அவர் பாலாஜியை கடத்தி வைத்திருப்பதாகவும் அதற்கு 3 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இந்த சம்பவத்திலிருந்து தப்பித்த ஏமலதா பெருந்துறை காவல் நிலையத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு வழக்கு புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் பெருந்துறை போலீசார் அதாவது முக்கிய குற்றவாளியாக அமுதரசு மற்றும் 2வது குற்றவாளியாக யுவராஜ், 3வது குற்றவாளியாக சரவணன் ஆகிய 3 பேரும் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதன் தொடர்பாக பெருந்துறை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இதையடுத்து வழக்கு விசாரணை ஈரோடு மகளிர் நீதிமன்றத்தில் மாற்றப்பட்டு வழக்கு விசாரணை கடந்த 12 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வழக்கு விசாரணை நிறைவடைந்தது. இதையடுத்து இன்று தீர்ப்பு வெளியானது. இதில் தீர்ப்பின் போது சாட்சிகள் அனைத்து பிறகு சாட்சியமாக மாறியதால் 3 பேரையும் விடுதலை செய்வதாக நீதிபதி சொர்ணகுமார் உத்தரவிட்டார். இதையடுத்து அமுதரசு மற்றும் சரவணன் ஆகியோர் நீதிமன்றத்தில் வெளியேறினர். இதற்கு முன்னதாக கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தண்டனை கிடைக்கப்பெற்று சாகும் வரை சிறையில் இருக்கக்கூடிய தண்டனை பெற்று கோவை மத்திய சிறையில் உள்ள யுவராஜை மற்றும் போலீசார் பலத்த பாதுகாப்புடன் மீண்டும் கோவை மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.